வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ஹனுமனோட ஃபேஸ் ட்ராயிங் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நடுவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு கிரிட் லைனை கம்ப்ளீட்டாக எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு மட்டும் இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரைய வரும். ஃபைனலாக அவுட்புட் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரிட் லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ரைட் கார்னரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கிரிட்ஸ் ஸ்கேலே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நான் போடுற மாதிரியே உங்களுக்கும் வரைய வரும். ரெஃபரன்ஸ் பிக்சர் சைடில் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். இந்த சார்கோல் பென்சில், சாஃப்ட் பென்சில் வச்சு போட்டிருக்கேன். அதுதான் டார்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலால் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா டார்க் பண்ணிக்கலாம். இல்லையா சார்கோல் பென்சிலையே லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டார்க்கன் பண்ணிக்கலாம். ஏன்னா தப்பாச்சுன்னா அப்போ தான் உங்களால் ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும். எடுத்தோடனே டார்க்காக போட்டுட்டிங்கன்னா எரேஸ் பண்ண முடியாது. எப்பயுமே இந்த மாதிரி ஃபேஸ்லாம் போடுறப்ப ஃபேஸோட அவுட்லைனை வந்து கம்ப்ளீட்டாக வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் கண், மூக்கு, வாயெல்லாம் போடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு கண் ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வர முடியும், மூக்கு சென்டராக எடுத்துகிட்டு வர முடியும். எடுத்தோடனே கண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸோட அவுட்லைன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கும், ஃபேஸ் ஒரு பக்கம் இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ நான் வரைகிறப்பே பாருங்கள், லைட்டாக வரைஞ்சதுனால எரேசர் வச்சு எரேஸ் பண்ணால் இந்த இம்ப்ரெஷன் தெரியாமல் இருக்குது. இதுவே டார்க் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப அந்த சார்கோல் பென்சில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மஜ் வந்து சைட்லலாம் இருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி A6 ட்ராயிங் புக்கில் தான் வரைஞ்சிட்ருக்கேன். அனுபம் அந்த பிராண்டில் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்தே. அது நல்லா தான் இருக்கும். வாட்டர் கலருக்கும் அதை யூஸ் பண்ணலாம். ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டு இமீடியட்டாக ஷேட் பண்ணாமல் கண்ணெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக பொசிஷனாக இருக்கா, கண்ணும் ஐப்ரோவும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ஐப்ரோஸ் வந்து டார்க்கன் பண்ணுங்கள். முகம் வரைகிறப்ப ரொம்ப கான்ஷியஸாக வரையணும். கண்ணாமண்ணான்னு நம்ம வரைஞ்சிட்டோம்னா அந்த அம்சமாக வராது. ஃபஸ்ட் டைம் போடுறப்பயே பொறுமையாக பார்த்து நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதோட கிரிட்டை எடுத்துக்கோங்க. 3/5 அந்த மூக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி நானும் அந்த 3/5 தான் போடுறேன். வேறு இடத்துல மாற்றிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அதுவும் முக்கியமாக ஹனுமன் ஃபேஸ் வந்து ஒரு அனிமல் மிக்ஸ்டப்பான ஃபேஸு, மங்கியோட ஃபேஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். மங்கி ஃபேஸ் தானே, எப்படி வேணால் வரையலாம் அப்படின்னு நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த ஹனுமனோட அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபேஸ் ஹனுமனுக்கு. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சும்மா நார்மலாக வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த ஹனுமனோட ஃபேஸ் வந்து அந்த பவர்ஃபுல் ஃபேஸாக இருந்தால் தான் பார்க்கவே அழகாக இருக்கும். கண்ணுலேருந்து அவ்வளோ வீரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். நான் கிரிட் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் தான் என்னோடய ரெஃபரன்ஸ் பிக்சரை கொடுத்து அதை வந்து கிரிட்டை மேக் பண்ணுவேன். அந்த கிரிட்டை வச்சு தான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். எப்போயுமே இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்சரை வந்து உங்களுக்கு என்ன பிக்சர் வரையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து கிரிட் ஆர்ட்டில் மேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, கிரிட்டோட மேக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் வரைகிற ஹனுமன் மாதிரியே வரையணும்னு நினச்சிங்கன்னா நான் வரைஞ்ச இந்த ஹனுமனை லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜ் இருக்குது இல்லையா, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சைஸ் எல்லாம் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிரிட் ஆர்ட்டில் போயிட்டு கிரிட்டில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வரையலாம். வித் என்னோடய டுட்டோரியல் இருக்கு இல்லையா, சேர்ந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வரைகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபேஸ் வரைஞ்சாச்சு. பார்த்தீங்களா, அந்த ஐஸ் போட்டோன்னே எந்த ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு டிவைன் ஃபீலிங் வரணும். அந்த ஒரு சாமி படம்லாம் போட்டோன்னே நம்மளுக்கு உண்மையாகவே அந்த கடவுளே வந்து உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தா தான் அந்த ட்ராயிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். மீதம் வந்து ஹேரு, அந்த தாடி, மீசை எல்லாத்தையுமே போட்டுட்டு ரெஃபரன்ஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைன்ஸாக இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு போடுறப்ப.
நான் அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஷேடிங்கோடு நிப்பாட்டிக்கிட்டேன். காதில் போட்ட அந்த குண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிசைனாக எடுத்து போடுங்க. ரொம்ப டீட்டெயிலிங் ஜாஸ்தி போட்டிங்கன்னா வேலை கிளியராக இருக்காது. சின்ன தோடு இல்லையா, அதில் ரொம்ப டீட்டெயிலிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் எடுப்பாக தெரியாது. சிம்பிளாக போட்டிங்கன்னா தான் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஒரு இது தோடு அப்படிங்கிறது தெரியும். கொச கொசன்னு போட்டுட்டிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. முக்கியமாக இந்த மாதிரி ஃபேஸ் ட்ராயிங்லாம் போடுறப்ப அங்கங்கே சுருக்கங்கள் வரும் இல்லையா, அது மெயினாக நீங்கள் கவர் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபேஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் ரொம்ப ஒன்றும் இந்த சுருக்கங்கள்லாம் போடல, ஆனால் அங்கங்கே லைட்டாக டச்சப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி போடணும். தலையில் வந்து அந்த கிரீடம் வந்து ரொம்ப சிம்பிளாக சின்னதாக தான் இருக்கும், அதே மாதிரியே போட்டுருங்க. நான் அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் என்ன இருக்கோ அதே தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஹேர் பார்ட்லாம் போட்டாச்சு. ரிமைனிங் கிரிட் போர்ஷனை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷேடிங் போர்ஷனுக்கு வரலாம். ஷேடிங் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, இந்த சார்கோல் பென்சிலை வந்து நம்ம ஷார்ப் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த வர டஸ்ட்டை வந்து நான் எப்போயுமே சும்மா ஒரு சின்ன கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அந்த டஸ்ட் பார்ட்டை தான் வந்து நான் ஷேடிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு அழகாக வரும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அது வந்து பிளெண்டிங் ஸ்டம்பில் ஜஸ்ட்டு டிப் பண்ணி அந்த கார்னர்ஸ், முடியோட கார்னர்ஸ்லேருந்து அப்படியே ஸ்மச் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடிங் ஈஸியாக முடிஞ்சிடும். பென்சிலில் ஷேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறப்ப அந்த போர்ஷன் வந்து டார்க்காக தெரியும். இந்த மாதிரி விசிபிளாக பெரிய மேஜர் ஏரியாவுக்கு பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் சார்கோல் பவுடராக யூஸ் பண்ணலை, சார்கோல் பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு வர டஸ்ட்டை வந்து ஒரு கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி அதை நான் வச்சுப்பேன், ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி மேஜர் பார்ட் ஷேடிங்க்கெல்லாம் அதை வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். கம்ப்ளீட்டாக எல்லா ஹேர் போர்ஷனுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருங்க. தாடிக்கும் அதே மாதிரி கொடுத்துருங்க. கார்னர்ஸில் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும். ஃபுல்லாக கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. நான் கொடுக்குற மாதிரியே ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஷேடிங் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாலை போட்டிருக்கோம் இல்லையா, மாலைக்கு லைன்ஸ் மாதிரி போட்டுடலாம். ஏன்னா அதுக்கும் ஷேடிங் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சா தான் நல்லாயிருக்கும். இது மாலை, இது முடி அப்படிங்கிறதுக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இதுக்கும் ஷேடிங் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அவ்வளோதான், ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.